நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரிமான் கிச்சனில் பால் போலி தான் பண்ண போகிறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து பண்ணலாம் வாங்க. பால் போலிக்கு ரொம்ப பெரிய சாமான்லாம் தேவையில்லை. ஆற்றுல இருக்கிற சாமானை வச்சே பண்ணிடலாம். குழந்தை ஸ்கூல் விட்டு வந்ததும் ஆசையாக சாப்பிடுவாள். நம்ம இப்போ என்னென்ன சாமான்ங்கிறத பார்ப்போம். இப்போது பால் போலிக்கு தேவையான சாமான் என்னென்னங்கிறத பார்த்துப்போம். 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 100 மைதா, அதில் பாதி சர்க்கரை, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், ஏலக்காய் 4, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, அவ்வளோதான். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு பாலை நல்லா சுண்ட வைக்கணும். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு பாலை அடுப்பில் வச்சுட்டோன்னா அது சுண்டின்னு இருக்கும். அந்த கேப்பில் நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம். 100 மைதா எடுத்து வச்சதை போட்டுட்டு ஒரே 1 ஸ்பூன் நெய் அதில் விட்டு நல்லா 4 பக்கமும் கலந்து வச்சுட்டு அதை அப்படியே வச்சு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே வச்சுட்டு அப்பப்போ நம்ம பாலை கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் சுண்டி அடியில் பிடிக்காமல் பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறிண்டே இருக்கும்போது பால் பொங்கவும் பொங்காது, அடியிலையும் பிடிக்காமல் அப்படியே இருக்கும் நல்லா. இப்போ நம்ம அடுத்தது இந்த மாவு வச்சுருந்தோம் இல்லையா, நெய் விட்டு பெசரிட்டு அதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கணும். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடியும் போடணும். போட்டுட்டு அது நல்லா பிசைஞ்சு ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பொறுமையாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுடணும். ஊற விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். பூரியை விட கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக பூரி அளவுக்கு பண்ணாமல் கொஞ்சம் மெல்லிசாக இட்டால் தான் பால் போலி நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது பாலில் ஊற ஊற நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் பால் நல்லா சுண்டிடுது. 3/4 லிட்டத்துக்கு சுண்டின உடனே சர்க்கரையை போட்டுட்டு அதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயையும் அதிலேயே போட்டுட வேண்டியதுதான். ஏலக்காயை போட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பால் வச்சுருக்கிற ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்டு வச்சுருக்கிற அந்த பூரியை எடுத்து ஒன்று பொரித்து உடனே கொஞ்சம் நல்லாவே செவக்கிற மாதிரி பொரிச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படியே வெள்ளையாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. பொரித்து அந்த சூட்டோடையே நம்ம சுண்ட வச்சுருக்கிற பாலில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு திருப்பி விட்டுட்டு எடுத்து தட்டில் வச்சுட்டோன்னா ஒரு நிமிஷம் ஊற விடலாம். ஊற விட்டுட்டு எடுத்து தட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா பூரியையும் பொரிச்சுட்டு அதே அந்த பாலில் போட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் எடுத்து தட்டில் ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடிக்கின்னு இருந்துட்டு கடைசியில் மிச்சம் இருக்கிற பாலை அது மேலேயே ஊற்றி வச்சிட்டோம்னாக்க நல்லா ஊறிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்லா செவக்க பொரித்து ஓரளவு ரொம்ப செவக்கான்னு இல்லை, ஓரளவு பொரித்து இது பண்ணி ஊற வச்சோம்னாக்க ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒத்தத்தையாக எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா பொரிக்காமல் இது பண்ணினோன்னாக்கா மாவாட்டம் ஆகிடும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி.